ஆகஸ்ட் 15 லான்ச்சிங் பண்ண போறோம் கோயம்புத்தூர்ல. அப்ப இதுல யாரு ஃபில்டர் பண்றோம் நல்லா பாத்துக்கங்க. இதுல யாரு இங்க வந்து சோம்பேறிகளுக்கு சொந்தம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லுவேன், பொறுப்பற்றவர்கள் தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஆனா இதுல பொறுப்பானவர்கள் பாருங்க, அடுத்த ப்ராஜெக்ட்ல சீனியாரிட்டி படி வந்துகிட்டே இருக்காங்க. லீடர்ஸ் ஃபில்டர் பண்றோம், நல்லா உங்க மைண்ட்ல மட்டும் செட் பண்ணிக்க. அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மிங்க்ல இதான் 3வது ப்ராஜெக்ட் வரும். நீங்க ஒரு ஃபேக்டரி நடத்துறதுக்கு என்ன இன்கம் வருமோ அந்த மாதிரி ஒரு இன்கம் 3வது ப்ராஜெக்ட்ல. ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்க, எத்தனை லட்சங்கள் தேவைப்படும்? நேற்று சங்கர் சார் அதை டிசைன் பண்ணி முடிச்சுட்டாரு, 3வது ப்ராஜெக்ட முடிச்சுட்டாரு. அது ஜனவரி 17 அதை வந்து வெளியிட போறாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையா உழைத்தவர்கள் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்ப இருந்தாலும் இப்ப பெண்களுக்கே சொல்றோம், ஆண்களுக்கு சொல்றோம், எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்கிறப்ப அது ஒரு சந்தோஷமா இருப்போம். அதுவே திருமணமாகி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல என்ன நடைமுறை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். அதுதான் உண்மை. அப்படியே அந்த கல்ச்சர் அப்படியே மாறும். அது போலதான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ங்கிறது ஒரு தாய் வீடு மாதிரி. இங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆரோக்கியம் மாதிரி சொன்ன மாதிரி நான் 6 முடிச்சுட்டேன் எனக்கு என்ன வரல, அப்ப கண்டிப்பாக வரும். ஏன்னா இதுல சீனியாரிட்டியை நம்பிதான், சீனியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்ப ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 நபர்களை கொடுக்காதவர்கள் வர்ற 15 இந்த குரூப்ல இருக்க மாட்டாங்க. தெளிவா 2 நபர்களை தராதவர்கள் கண்டிப்பாக இந்த குரூப்ல இந்த ஜூம்ல இருக்க மாட்டாங்க, இந்த குரூப்லயே இருக்க மாட்டாங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. இது தெளிவான உண்மையை நம்ம சொல்லிக்கிறோம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸா மட்டும் ஆயிருங்க. 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகுங்க. அது ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட்ல டெய்லி உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சார் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிடுச்சுக்க வந்து சார் இல்லம்மா உங்களை சொல்லமா, ஆமா உங்களை சொல்லமா, நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்க, ஆடுதுறை ஆரோக்கியம் மாரி தெரியுமா. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, புதிதா வர்றவங்க அடுத்த ப்ராஜெக்டுக்கு நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருங்க. இதை இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள் இதுல அட்மின் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை வந்து ஒவ்வொரு அட்மின்ட்ட இருந்து 5 நபர்களை கேட்டிருக்கோம். அவங்க ட்ரஸ்டுக்கு அவங்க யாருன்னா ஆக்டிவா இருப்பாங்க, இன்னமும் ஆக்டிவா இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு வந்திருக்காங்கல்ல. என்ன வந்து இந்த 60 மாதங்கள் இந்த ப்ராஜெக்டோட நான் பயணம் பண்ண போறேன், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இந்த சிஸ்டத்தை நம்பி வந்திருக்காங்கல்ல, இந்த ப்ராஜெக்டை நம்பி வந்திருக்காங்கல்ல, அவர்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை நம்மளுடைய ட்ரஸ்ட்ல செயற்குழு உறுப்பினராக இணைக்க போறாங்க. அவர்கள் தான் எல்லா ப்ராஜெக்டோட ஹெட்டா மாற போறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரணும். 1000 ரூபாய் உதவி செய்வதன் மூலம் இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுது, இவ்வளவு பெரிய வளர்ச்சியாக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல மைண்ட் செட் பண்ணீங்க. கண்டிப்பாக இதை நம்பி வந்தவர்கள் யாரும் தோத்து போக மாட்டீங்க. கடைசியில ஒருத்தர் வராரு அப்படின்னா கூட அவர் தோத்து போக மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நாங்க இந்த குரூப்பை கண்காணிக்கிறோம். எத்தனை பேர் ரெகுலரா வர்றாங்க, எத்தனை பேர் வரல எனக்கு தெரியும். நம்ம ரெகுலரா 200 பேர் வராங்களா, இந்த 200 பேரும் எனக்கு தெரியும், மைண்ட்ல செட் பண்ணிடுவேன். அப்ப இவங்க எத்தனை நாளைக்கு வராங்க. நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. தொடர் முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். இதை விட வேற வேலையே கிடையாது. இப்ப ஆனந்தவல்லி மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாறும். என்ன காரணம், அடுத்த ப்ராஜெக்ட் வந்துன்னா மாறிடும், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அதோட இன்கம்ங்கிறது உலகளாவி இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டொனேஷன் வந்துட்டு இருக்கு. நாளை அது உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் கொடுக்க போறாங்க. அதையும் வாங்கி நீங்க தான் பயன்பெற போறீங்க. என்ன ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா கூடாதா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அந்த கிரிப்டோ. என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்கிற உறுப்பினர்கள் அவ்வளவுதான். அப்படியே வந்து இந்த ட்ரஸ்ட்ல இணைஞ்சி அந்த ட்ரஸ்ட் மூலியமா அவர்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்க போகுது.
நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எதையுமே ஒரு மாசத்துல எது பண்ணிட முடியும், 2 மாசத்துல எது பண்ணிட முடியும், இல்ல ஒரு ஆசை வார்த்தையில சொல்றது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் தாய் வீட்டுல யாரெல்லாம் அடியெடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறத முதல்ல மைண்ட் செட் பண்ணிங்க. நல்ல ஒரு விஷயத்த மைண்ட் செட் பண்ணிருங்க. ஏன்னா இப்ப நம்மளே ஒரு வீடு கட்டுறோம், வீட ஒரே நாள்ல கட்டிட முடியுமா? முதல்ல வீடு கட்டுறதுக்கு முதல்ல மைண்ட் செட் பண்ணணும், அதுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு சொந்தமா இடம் வாங்கணும். அதை வாங்கின பிறகு அதை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான நிதியை ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும். அது போலதான் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்கள். இங்க என்ன சொல்றாங்களோ, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நேற்று பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. எப்படி பாருங்க இறைவன் நம்மள கொடுக்கலாம் பாருங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல லண்டன்ல இருந்து கேக்குறாங்க, கனடாவில இருந்து கேக்குறாங்க, சிங்கப்பூர்ல இருக்க நண்பர் என்னப்பா உங்க பேர் டிவில வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இலவசமா நம்மள இறைவன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. முன்னாடி இன்னைக்கு வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கனடாவில் உள்ள நண்பர்களுக்கு எப்படி தெரியும்? சன் டிவி மூலியமா நேற்று தெரிஞ்சது. நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பாசிட்டிவா எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ங்கிற ஒரு ப்ராஜெக்டை விளம்பரம் பண்ணா எத்தனை கோடி கொடுக்கணும்? 1.5 மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். இன்னும் 25 நாள் டைம். இன்னைக்கு தேதி வந்து 9. அதிகபட்சம் இன்னும் 20 நாளைக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவாங்க. கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிடும். இந்த சிஸ்டத்துல இருக்க சின்ன சின்ன எரர் முடிஞ்சிடும். இன்னும் 3வது லெவல் சில பேருக்கு வராம இருக்குது. அதுதான் சாஃப்ட்வேர் பார்த்து. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப ஒரு ஐடி தான் லாகின் பண்ணலாம், ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ண பிறகு இன்னொரு ஐடி பண்ணலாம். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு ஐடி கூட ஃபேக் ஐடி வரல, தவறுதலா போடல. நண்பர்கள் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ண பிறகுதான் இன்னொரு ஐடி ஆக்டிவேட் பண்றாங்க. கொஞ்சம் ஐடி வந்து கம்மியா வந்துட்டு இருக்கு. வந்தாலும் நம்மளுக்கு இது போதும். இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து இது வெண்டைக்காய் செடி கிடையாது, ஒரு வாரம் போட்டுட்டு 3 மாதத்துல இதை அடிச்சுட்டு போறதுக்கு. இது தக்காளி செடி கிடையாது, ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பண்ணோம் 3 மாசம் ஆயிட்டு சரி மூடிடலாம் அப்படிங்கிறதுக்கு இல்ல. இது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரம் விருட்சமா வளர்ந்துட்டு இருக்கு உங்க மூலியமா. நம்ம எடுத்திருக்க ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, நம்ம போயிருக்க வீடு பாத்தீங்கன்னா அது ஆண்டாண்டு காலம் தலைமுறை தலைமுறையா நடக்க போற விஷயத்த முதல்ல மைண்ட் செட் பண்ணீங்க நண்பர்களே. நல்ல ஒரு துவக்கம். இன்னைக்கு இந்த மகளிருக்காக கொடுக்கப்பட்ட இந்த செவ்வாய் வெள்ளியில எல்லாருமே வரணும். ரொம்ப கம்பல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. வரல அப்படின்னா பேசாம அவங்க இருக்கட்டும். அவர்களுக்கு பணம் போறப்ப அவர்களுக்கே அது உறுத்தும். ஐயோ நம்ம இவ்வளவு பணம் வாங்கியிருக்கோமே, இவ்வளவு வந்துகிட்டு இருக்கேன், அப்ப இந்த மீட்டிங் போனா என்ன? நான் கார்ல நான் வண்டியில போறப்ப சரி, நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவேன். நான் விடியறோம் 5 மணிக்கு கிராஸ் பண்றேன் அப்படின்னா அந்த 5 மணிக்கு நான் அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பெண்கள் ஒரு டிவிஎஸ் விட்டு வச்சுட்டு அந்த காகரி மார்க்கெட்ல வந்து அந்த காகரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் வீதி வீதியா வித்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பெண்கள் அந்த பஞ்சு மில்ல வேலை பார்க்கறவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். நானா நினைச்சுக்குவேன். ஏன்னா அங்க எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அங்க வேலை பார்க்கறவங்க அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு வரும். ஏன்னா அந்த டஸ்ட், அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த தெரியுமா? எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்க? அதிகபட்சம் ஒரு 20,000, 10,000, 30,000 இந்த மாதிரிதான் இருக்கும். அதை விட கொடுமை, நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும், ஒவ்வொரு ஜூஸ் கடையிலையும், ஒவ்வொரு ஜெராக்ஸ் கடையிலையும் 3,000 ரூபாய் சம்பளம். காலையில 10 மணிக்கு 8 மணிக்கு வரணும், நைட்டு 8 மணிக்கு தான் போகணும். எவ்வளவு வேதனையான விஷயம். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். பொறுப்பானவர்கள் இதெல்லாம் இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், பிஏ முடிச்சிருக்கோம், எம்ஏ முடிச்சிருக்கோம், எம்எஸ்சி முடிச்சிருக்கோம். அந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தம் குடும்ப சூழ்நிலைக்காக ஒவ்வொரு கடையிலையும், ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும், ஒவ்வொரு ஜூஸ் கடையிலையும், ஒவ்வொரு ஜெராக்ஸ் கடையிலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க. நீங்க வீட்டுல தூங்கி இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுக்கு தெரியும் அந்த வலி என்னங்கிறது. அவர்கள் கண்டிப்பா செய்வாங்க. ஒரு காலத்துல
அடுத்த 20 மாதம் அவர் டைம் வச்சுங்க. பெண்களுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டார். அந்த 5 ப்ராஜெக்ட்ல பெண்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட். எந்த பெண்களும் இனிமே போய் வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரம்பிக்கிறார். 2 கோடி ரூபாய் பணம் வரணும் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. இப்ப யாரையும் போய் ஆனந்தவல்லி மேடம் நீங்க 10 லட்சம் கொடுங்க, அனிஷா 10 லட்சம் கொடுங்க, உஷாராணி மேடம் 10 லட்சம், அப்படிலாம் யாரையும் கேட்க போறது கிடையாது. இந்த இயக்கம் ஒரு பேர் இயக்கமா மாறப்போது. நிறைய டிரான்ஸ்பரன்சியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கையோட நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நண்பர்களே, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். மேடம் கூட என் பர்த்டே, என் பர்த்டே அப்ப கிடையாது. சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை நம்ம உண்டு பண்ண போறோம்னு சொல்லி நீங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தயாராகிங்க. சிஸ்டம் ப்ரமோட்டரா வாங்க. 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுங்க. இமீடியட்டா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நானே வந்து இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டுட்டு இருப்பேன். ஆனா அந்த 3வது ப்ராஜெக்ட் சொல்றப்ப என்ன சார் இருக்குன்னு அப்படியே லைட்டா சொன்னாரு. ஒரே விஷயம்தான். இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு 1,83,000 பணம் வரும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும். இன்னைக்கு ஒரு சார் சொல்லுவாரு, மாதேஸ்வரர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு ஆடு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அது 8 குட்டி போடுது. 8 64 மாறுது, 64 512 மாறுது. அது எப்ப எல்லாம் உங்களுக்கு ஐடியா வருதோ அதன் மூலியமா பணம் இருக்கு. நீங்க ஒரே ஒரு தாய் வீட்டுக்கு மட்டும்தான் 2 பேரை அறிமுகப்படுத்தணும். அதுக்கு பிறகு நடக்கிற எந்த ரீபர்த் ஐடிக்கும் நீங்க அறிமுகப்படுத்த தேவையில்லை. அந்த 2 பேர் நபர்களை அறிமுகப்படுத்தாத நபர்கள் இந்த இயக்கத்துக்கு, இந்த பொருளாதார சுதந்திரத்துக்கு தகுதியற்றவர்கள். இதுல யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வரும்போதே 2 பேரை கொண்டு வந்துருங்க. அப்ப இன்னைக்கு உஷாராணி மேடம் வந்து 25ல 50 போட்டு சிஸ்டம் மேனேஜர் ஆயிருக்காங்கன்னா அவர்களால் முடியாது. ஏன் உங்களால் முடியாது? இன்னைக்கு ஆனந்தவல்லி மேடம் வந்து சிஸ்டம் மேனேஜர் ஆக போறாங்கன்னா அவர்களால் முடியாது. ஏன் முடியாது? அனிஷாவால முடியுது. எல்லாராலையும் முடியும் நண்பர்களே. இது வந்து சோம்பேறித்தனம். நம்ம ஏன் இன்னொருத்த போய் பேசுவானே? நீங்க இந்த 1000 ரூபாய்க்கு உதவி செய்யறதுக்கு கூட ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா வேற என்ன ரிஸ்க் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1000 ரூபாய், 10 100 ரூபாய் தாள். 1 ரூபாய் கணக்கு பண்ணா 100 1 ரூபா 1000. அதை கூட நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியல. ரிஸ்க் எடுக்கணும். இந்த 1000த்துக்கு எங்கேயோ கொண்டு போய் 10 லட்சம் 20 லட்சம் உங்களுக்கு மாசம் 10% தரேன், 20% தரேன், என்னென்ன வித்துட்டு போட்டீங்க. நான் ஆண்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். என்னென்ன ரிஸ்க் எடுத்தீங்க? விடிஞ்சு பார்த்தா அவன் கம்பெனி இருக்குமா? 9 மணிக்கு பே அவுட் போடுவானா? எத்தனை? இப்ப இந்த லாஸ்ட் வீக் வேலூர்ல ஒரு கம்பெனியை மூடிட்டாங்க. ஜி.கே. சாபி சார் சொன்னாரு. அப்ப அந்த இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க தெரியுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம மனசுதான். மனசை ஒருநிலைப்படுத்துங்க, நம்பிக்கை வைங்க. இந்த ப்ராஜெக்ட் அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நான் திரும்ப சொல்லிடுறேன். இன்னும் 20 நாள்ல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை முடிஞ்சிடும். இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற எரர் பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் யாராருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரலையோ, செகண்ட் லெவல் வரலையோ, தேர்ட் லெவல், சில பேருக்கு வராம இருக்கு. அது சிஸ்டத்து மேல தப்பு இல்ல. சில சோம்பேறிகள் என்ன பண்ணிடுறாங்க? ஐடியா போட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. 20 ரூபாய்க்கு பின்ன ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய நடந்தது. அந்த 4ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாள் அந்த விஷயத்தை பூரா சரி பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எத்தனை ஆர்கனைசிங் கமிட்டி ஒர்க் ஆகுது? சார் மேரி நோ டவுட் சார். மேடம் இருங்க மேடம், பேசிடுறேன். மேடம் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆனந்தவல்லி மேடம் உங்களை கூப்பிடுவாங்க. நான் சொல்றேன் எத்தனை சிஸ்டத்தை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை டீச்சர்ஸ் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எத்தனை வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்றாங்க உங்களுக்காக? யாருக்காவது சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்ல. அவர்கள் இந்த சிஸ்டத்து மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்க காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டு, மகளிர்லாம் நிறைய பேர் வரணும். செவ்வாய் வெள்ளி அப்படின்னா நான் மேடத்தையே நான் கேட்கறது என்னன்னா, ஆனந்தவல்லி மேடம் வந்திருக்காங்கன்னா ஆனந்தவல்லி மேடம் யார கொண்டு வந்திருக்காங்க இந்த இதுக்கு மீட்டிங்கு? உஷாராணி மேடம் வந்திருக்காங்கன்னா உஷாராணி மேடம் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்காங்க? நம்ம போன் பண்ணி நாளைக்கு காலையில மீட்டிங் இருக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு 5 நபர்களாவது நம்ம பின்னாடி நிக்கணும். வரல அப்படின்னா அவங்க நம்பரை பிளாக் பண்ணுங்க. மேடம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், நம்ம சொல்ற விஷயத்த ஒருத்தர் கேட்கல அப்படின்னா அவங்களோட இருந்து என்ன புண்ணியம்? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையே இல்லையே. நம்ம ஒன்றும் தவறான வழிக்கு கூப்பிடலையே. வாங்க சாதிக்கலாம். பாருங்க, வெட்டித்தனமா எத்தனையோ பேர் பேசிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள். காலையில 6 மணிக்கே பஞ்சாயத்து ஓடும். 6 மணிக்கு போய் ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. ஐயோ
நம்ம அண்ணி என்ன வச்சிருக்கு, நம்ம அக்கா என்ன வச்சிருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு குத்தலா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒண்ணு வைக்கிறது. அவங்க குடும்பத்துல பிரச்சனையா உடனே நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருது. அதனால என்ன புண்ணியம், நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அன்னைக்கு பொழுது முழுக்க நெகட்டிவா தான் இருக்கும். நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, அன்னைக்கு பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு. அதே போலதான் வாழ்க்கை. டெய்லி நெகட்டிவா எந்திரிச்சு திங்க் பண்ணோம்னா அன்னைக்கு முழுக்க உங்க வாழ்க்கை முழுக்க அன்னைக்கு படுக்கிற வரைக்கும் ஒரே டென்ஷன் தான், பிரஷர் தான். நான் தான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் இருக்கணும். அது வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு வானம் இடிஞ்சு விழுவுது அப்படிம்பாங்க, அது என் தலையை தொடுற வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். அது போலதான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்க அத்தனை சிஸ்டம் ப்ரமோட்டர்களும் மாறி இருக்காங்க, அத்தனை ப்ராஜெக்ட் மேனேஜர்களும் மாறி இருக்காங்க, அத்தனை பேரும் மாறுவாங்க நண்பர்களே. இந்த செவ்வாய் வெள்ளிங்கிறது பெண்களுக்காக கொடுக்கப்பட்டத பெண்கள் வந்து சரியா நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து நபர் முக்கியம் அல்ல, இங்க வந்து 400 பேர் வரணும் 4000 பேர் வரணுங்கிறதுல அந்த 4 பேர் சரியான நபரா நிக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். அதை கையில் எடுங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் மீட்டிங் வைக்க முடியல. என்ன காரணம்னா இந்த கிரிப்டோட ட்ரையல் வெர்ஷன் போயிட்டே இருந்தது. அதுல உட்கார்றப்ப 3 மணி வரைக்கும் எங்களுக்கு போயிட்டு அதுக்கு மேல பசி சுகர் எல்லாருக்குமே இருக்கிறதுனால உடனே சார்ட்ட சொல்லி சார் முடியல, நீங்க நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்ட்டேன். அப்ப அதனால இன்னைக்கு கண்டிப்பா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் மீட்டிங் இருக்கும். நம்ம பயணம் பண்ணுவோம். ஒன்றே ஒன்று நம்பிக்கை வைங்க, நம்மளால எல்லாம் முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் வைங்க. நம்ம இங்க யாரிடமும் 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்கல. ஒரே ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்யுங்க. முடிஞ்சா செய்யுங்க, முடியலையா ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. அவ்வளவுதான் சொல்றது நண்பர்களே. இதையே நீங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க. யாரிடமும் போய் 10 கோடி வரும், 20 கோடி வரும், 50 கோடி வருங்கிற பேச்சை விட்டுட்டு உங்களுக்கு இந்த மூலியமா 5 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வரீங்களா, ப்ராஜெக்ட் ஆபீசரா வரீங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜரா வரீங்களா இந்த இயக்கத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நிறைய பேசுங்க. ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவையான விஷயங்களை ஸ்டேட்டஸ் வைங்க, டிபியை மாத்துங்க. எனக்கு பாலு பழனியாண்டி சொன்னார், அன்னைக்கே நான் என் டிபியை மாத்தினேன். என்னால டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. என்ன காரணம்னா நானும் மறந்துடுறேன். அதையும் நான் இப்ப கண்டினியூ பண்ண போறேன். ஆகவே நண்பர்களே, முடிவெடுங்க, எடுத்த முடிவுல சரியா நின்னுங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மேம். மேடம், உங்களுக்கு வந்து ஏதோ டவுட்னு கேட்டீங்க, அதை நீங்க இப்ப சொல்லுங்க. நன்றிங்க சார். இல்ல மேடம், ஆரோக்கியமேரி மேடம் ஏதோ இடையில டவுட் அப்படின்னாங்க. அது ஆரோக்கியமேரி கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்கம்மா. மேடம் மேடம் எனக்கு என்னோட லைன்ல முருகன் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க மேடம். அவங்களுக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, 15 நாள் ஆகுது மேடம். ஓகே மேடம், நீங்க என்ன பண்ணுங்க, அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நம்மளுடைய அட்மின்ல யார் இருக்கா எல்லாருக்குமே சொல்லிருக்கேன் சார். 15 நாள் இல்லம்மா இல்லம்மா இல்ல அப்படி பேசக்கூடாது. எல்லாருக்குமே நம்ம அட்மின்ல யார் இருக்கான்னு கேட்டேன். அட்மின்ல யார் பாக்குறா? ஆர்த்தி மேடம். ஆர்த்தி மேடம் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கேன் சார். நீங்க பணம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார், அப்பயே அனுப்பிட்டேன் சார். இன்னைக்கு வந்து இப்ப சிஸ்டம் ஓபன் ஆயிரும். காலையில அந்த ஐடி நம்பரை முடிந்தால் ஆனந்தவள்ளி மேடத்துக்கு அனுப்புங்க. அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. என்னத்துக்காக அப்ரூவல் கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். நீங்க பணம் அனுப்பியிருப்பீங்க, ஆனா அந்த நபர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பாம அவர் ஒண்ணு ஏமாற்றுபவரா இருப்பாரு, இல்ல மேல உள்ளவங்களுக்கு பணம் அனுப்பாம இந்த பணத்தை செலவு பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்தை தவிர சிஸ்டத்து மேல எந்த குறையும் இல்லை. ஒண்ணு அவர் பணம் அனுப்பல அப்படின்னா அவருக்கு காமிக்காது. ஏன்னா இதுல தெரியும் என்னென்ன யார் என்னென்ன பண்ணுவா அப்படிங்கிறது. அதுக்காக சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு, ஒரு 750 ரூபா வந்தா அதை அனுப்புனாதான் இன்னொரு 750 ரூபா உனக்கு வரும். ஒரு 250 ரூபா வந்தா அதை அனுப்புனாதான் இன்னொரு 250 ரூபா வரும். ஒரு 1000 ரூபாய் அனுப்புனா அந்த 1000 ரூபாய் நீ ஆக்டிவேட் பண்ணாதான் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்துங்க, இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கீங்க, வாங்கியிருப்பாங்க. ஆகா இன்னொரு 1000 ரூபாய் வரும்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. வராது, புரிஞ்சுக்க, வராது. அந்த 1000த்தை அவரோட சென்ட்ல போய் டச் பண்ணார்னா யாருக்கு அந்த 750 ரூபாய் அனுப்பணும்னு காமிக்கும். அந்த 750 அனுப்புனாதான் இன்னொரு 1000 ரூபாய் வரும். நாங்க தான் சொல்லிட்டோமே, 30 வருஷமா நாங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இனிமே நடக்க கூடாதுங்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த 1000 போட்டா 2000 எடுத்து ஓடிடலாம். இனிமே நடக்காது சார். ஃபர்ஸ்ட்ல நடந்தது,
ஆரம்பத்துல ஒரு 1000 பேருக்கு மேல ஒரு 500 பேருக்கு மேல எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை 2000 முடிஞ்சுது. வெந்ததை தின்று விதி வென்றால் சாகலாங்கிற நபர்கள் 2000 போயிட்டாங்க. சரி, கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஒரு 6000 எடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போய் 10,000 எடுக்கிறதுக்குள்ள சிஸ்டம் முடிச்சுக்கிட்டு, ஆகா இது மக்கள் பணம், இது சரியான நபர்கள்ட்ட போகணும், இங்க பொறுப்பானவர்கள் வேணும், பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஒரு கூட்டத்தையே காலி பண்ணும். சாதாரண கூட்டம் இல்ல, இதுக்காகவே இங்க ஒரு கூட்டம் இருக்கு. அங்க எங்கெங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அவர்கள் ஃபர்ஸ்ட்ல முதலீடு பண்ணிடுவாங்க. முதலீடு பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் அதோட அந்த கம்பெனி போயிடும். அந்த எம்டியை 10 நாளைக்கு திட்டுவாங்க. திட்டிட்டு அடுத்த குரூப்புக்கு போயிருவாங்க. இங்க அப்படி இல்லை. இங்க எங்களை திட்டுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் உங்கள்கிட்ட யாருமே ஒரு 10% சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க. இங்க 20 பேர் இருக்காங்க அட்மின் டீம்ல. 20 பேரும் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் உழைக்க தயாரானவர்கள் தான் அந்த இருக்கிறாங்க. இப்ப 100 பேர் சிஸ்டம் மேனேஜர் வராங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் வராங்க, அவர்களும் 20 மணி நேரம் உழைக்கிறதுக்காக தயாரா வராங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர் இருக்காங்க, 24 மணி நேரம் உழைக்க தயாரா இருக்காங்க. எல்லாரையும் ஃபில்டர் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க சிஸ்டம் 2 பேரை கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வர்றப்ப எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வரணும். 4வது லெவல் பணம் வாங்கிட்டீங்கன்னா சீனியாரிட்டிக்கு வரீங்க. அப்ப சிஸ்டம் ப்ரொமோட்டரும் முடிச்சிருக்கணும். இங்க ஏதோ 2 ஐடி போட்டோம், 3 ஐடி போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிச்சிருந்தா தான் அந்த 4வது லெவல் பணமே வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முடிச்சிருப்பீங்க. ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அது கம்பல்சரி கிடையாது, ஆனா எல்லாருமே முடிச்சிடுறாங்க. அந்த 4 லெவல் அந்த 12 பேரை கொடுத்துறாங்க. ஆகவே நண்பர்களே, இந்த ஃபேமிலி ஐடி போட்டிருக்கிறது நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க போட்டதை பத்தி தப்பு இல்ல. ஒண்ணு, உங்களால முடிந்தால் அவர்கள் ஒர்க் பண்றதுக்கு சரியான நபரை தேர்வு பண்ணி கொடுத்துருங்க. இல்லையா அந்த ஐடியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருங்க. என்ன காரணம்னா உங்களால முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு 8 ஐடியில இருப்பீங்க, அடுத்த வருஷம் அது 16 மாறும், 64 மாறும், 512 மாறும். நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரு ஐடியா மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரிப்டோ, அதுக்கு என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கல. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்புறம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதே பிளானு. இந்த பிளான்ல இன்னமும் அதுல நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு எந்த வேலையும் வைக்கல. $50 மட்டும் உள்றவாங்க. $51 நீங்க வச்சிருக்கணும் உங்களுடைய சேஃபால் வேலட்ல. அதையும் பாபு சார் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்கறாரு இருக்காரு. இன்னைக்கோ நாளைக்கோ எல்லா வேலையும் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க் தான். அதுல 3 பேரை மட்டும் ரெஃபரல் பண்ணணும். அதுவும் அந்தந்த ஸ்டேஜ்ல 2 லெவல் தான். நல்லா புரிஞ்சுங்க, 2 லெவல் அப்கிரேடு. நேற்று போய் ட்ரையல் பாக்குறேன், அவ்வளவு அழகா டாலர் வருது. ஒரு டாலரோட மதிப்பு $90, 89 ஆரம்பிச்சு $93 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் மாறாது. அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் மினிமம் ஒரு $100 ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் $100 உங்களுக்கு டொனேஷன் வரும், கொடுப்பாங்க. நீங்க ஒவ்வொரு டைரக்ட் ஸ்பான்சருக்கும் $100. இதுல என்ன பண்ணிருக்கோமோ அதான் அதுல கிரிப்டோவா வரும். என்ன ஒண்ணு, இது இந்தியாவுக்குள்ள சுத்தும், அது உலகத்தை சுத்திட்டு வரப்போகுது. அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் 5 கம்பெனியை ஓபன் பண்றதுக்கு சமமா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்காரு. அதுக்கு அடுத்தது பெண்களுக்காக மட்டுமே இது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுன்னா ஹாப்பியா நீங்க என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கேன், இந்த தீபாவளி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு, அடுத்தது இந்த வருடம் இந்த 2024 எப்படி போகுங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம ஒழுங்குமுறைப்படுத்திக்கிட்டே வர்றோம். இருக்கிற ஒரு வயல்ல நிறைய விதைகளை தெளிச்சாச்சு, அதோட சேர்ந்து களையும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆர்கனைசிங் கமிட்டி அதுக்குள்ள பூந்து ஒவ்வொரு களையா எடுத்து வெளியில வீசிக்கிட்டே வராங்க. அந்த களையெல்லாம் எடுத்தா இந்த பயிர் மிக செழிப்பா வளருங்கிறத கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை இன்னைக்கு நீங்க கொடுத்ததுக்கு நன்றி கூறி, பெண்கள் எல்லாம் வர வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா குறைந்தது 100 பெண்களையாவது கொண்டு வரணும். ஒரு மீட்டிங் இருக்கு, வாங்க. காலையில நீங்க 5:30 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்துடும். ஒரு மனிதன் 4:30 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு அன்னைக்கு முழுக்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே மேல மாடி இருக்குதா, வாக்கிங் அப்படியே போயிட்டு இருங்க. உங்க உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளும் போகும். மருந்தெல்லாம் மருத்துவர் நம்மளுடைய ஜி.கே. சாமி சார் சொல்றதை மட்டும் கேளுங்க. அப்ப இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? சந்தோஷம் வேற என்ன வேணும்?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேரம் நானும் எடுத்துக்கிட்டேன். நன்றி. இன்னைக்கு வந்து சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய குரூப்ல உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இங்க ஐடி லாகின் பண்ணாம வெறுமனே இருந்தாங்கன்னா அவர்களை ரிமூவ் பண்ணிருங்க. இல்ல அவர்கள்ட்ட சொல்லி லிஃப்ட் ஆகி சொல்லிங்க. அதுதான் அடுத்த கட்ட வேலை. அதே போல இந்த 2 நபர்கள் நீங்க யாராவது சேர்க்காம இருந்தீங்கன்னா இமீடியட்டா பண்ணிருங்க. பாவம், ஏன்னா நீங்க எல்லாம் ஏற்கனவே பண்ணி ஐடி போட்டிருப்பீங்க. ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். 2 நபர்களை இணைத்திருங்க. அதுக்குதான் நாங்க வரும்போதே 2 பேரோட வாங்குங்கிறது. நீங்க நீங்க யாரையும் போய் பேச வேண்டாம். இந்த ஜூம் மீட்டிங்ல 5 மீட்டிங் நடக்கிற இடத்துல கூட எனக்கு நான் பிஸியா இருக்கேன்னு சொன்ன நபர் யாருமே கிடையாது. 5 மீட்டிங் நடக்குது உங்களுக்காக. டீச்சர்ஸ் வந்து ஆர்வமா நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல படிச்சது மாதிரி இப்பயும் பள்ளிக்கூடம் போறீங்க. எவ்வளவு நேரம் போறீங்க? 30 நிமிஷம். இந்த 30 நிமிஷம் செலவு பண்ணா உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்றோம். அதை கூட பண்ண முடியல அப்படின்னா அப்பேற்பட்ட பிஸியான நபர்கள் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு பிஸியா இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இறுதியா நீங்க வேற யாராவது மகளிர் பேசலாங்கிறத சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா.